ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜீரோன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமை தான் பார்க்க போறோம். நம்மள முக்காவாசி பேரோட லைஃப் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் சக்சஸ் ஆயிருப்பாங்க. அது மாதிரி ஒரு சின்ன பையனோட லைஃபை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு வேலையை நம்ம பொறுமையாவும் நம்பிக்கையோடையும் பண்ணா அதுக்கான சக்சஸ் ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? அதுதான் இந்த பையனும் பண்றான். இந்த பையன் பேர் சின்னா. ஒரு ஹைவேல ஒரு மைல்கல் இருக்குதுங்க. அதுல நினைக்கிறான்னு ஒரு ஊரோட பேரு போட்டு 10 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. அந்த மைல்கல் பக்கத்துலயே கொஞ்சம் தள்ளி சின்னா ஒரு டீ கடை வச்சிருக்கான். ஆள் நடமாட்டமே இல்லாத, சுத்தியும் முத்தியும் வீடு கடன் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல டீ கடை இருக்குது. அது மட்டும் இல்லாம அவன் கடையே ஒரு ஓட்ட உடசலான டீ கடை தான். அவங்க அப்பா இறந்துட்டாங்க போல. சோ அந்த டீ கடையில அவங்க அப்பாவோட போட்டோவும், ஒரு பிஆர் சிலை, அப்புறம் டீ போடுறதுக்கான பாத்திரம், டப்பால ஒரே ஒரு பார்லேஜி பிஸ்கட்டும் தான் மொத்தத்துக்கே அங்க இருக்குது. இவனும் ரோட்ல போற வர வண்டியெல்லாம் பாத்துக்கிட்டே தான் இருப்பான். டெய்லியும் இதுவே இவனோட வேலையா இருந்திருக்கு. ஏன் இவன் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கான்? யாராச்சும் ஒரு ஆளாச்சும் வண்டியை நிப்பாட்டி இவன் கடையில டீ குடிக்க மாட்டாங்கன்னு ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்கான். இவனும் எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டே இருப்பான். போர் அடிக்கிறப்ப டீ போடுற மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அப்பாவோட போட்டோவை பாக்குறப்ப ஒரு ஏக்கம் கலந்த கோவம் தான் இவனுக்கு வரும். அவனோட கோவம் நியாயமானது தானே. ஒரு 15 வயசு பையனை தன்னன் தனியா விட்டுட்டு போனா அவனுக்கு கோவம் தானே வரும். மறுபடியும் போற வர வண்டி எல்லாம் பாத்துட்டு இருக்கான். சோ பசிக்குது, இருக்கிற ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் சாப்பிட்டுடுறான். அப்படியே அவனுக்கு பொழுது போகணும் இல்லையா? சோ தனியா ஏதாச்சும் விளையாண்டுட்டு இருப்பான். அப்படியே நேரமும் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு காரு இவன் கடைக்கு பக்கத்துல வந்து நிக்குது. இவனும் ரொம்ப ஆர்வமா நம்ம கடைக்கு தான் வராங்கன்னு பார்த்தா அந்த கார்ல இருக்கிறவன் உச்சா போகிறதுக்காக வண்டியை நிப்பாட்டி இருப்பான் போல. சின்னாவும் இப்ப ரொம்ப கவலையாயிடுறான். அப்படியே நேரமும் போயிட்டு இருக்கு, நைட்டும் ஆகுது. அப்ப இவன் கடையை தாண்டி ஒரு கார் போகுது. அந்த கார்ல இருக்கிறவங்க யாரோ பர்கரை சாப்பிட முடியாம தூக்கி வீசிட்டு போறாங்க. அதை சின்ன பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வந்து சாப்பிடுறான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப எதர்ச்சியா அவங்க அப்பா போட்டோவை பாக்குறான். கோவத்துல அந்த பர்கரை போட்டோ மேல தூக்கி எறியறான். இப்ப நடுராத்திரி ஆயிடுது. அப்ப அங்க 2 பேரு அந்த மயில்கல் இருக்கு இல்லையா, அங்கே தண்ணி அடிச்ச பாட்டில போட்டுட்டு பக்கத்துலயே உச்சாவும் போயிட்டு அந்த மயில்கல்ல நினைக்கிடா 10 கிலோமீட்டர் எழுதி இருக்கும்ல, அதை பார்த்துட்டு 10 கிலோமீட்டரா எப்படி நம்ம போறதுன்னு புலம்பிட்டே, டேய் மச்சான் இவ்வளவு தூரம் எப்படிடா நம்ம போறதுன்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் அதுல உள்ள ஜீரோவை அழிச்சிட்டு மச்சான் இப்ப 1 கிலோமீட்டர் தாண்டா வாடா போலான்னு நல்லா போதையில வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப விடியவும் செய்து நம்ம சின்னாவும் எந்திரிச்சு வழக்கம் போல பல்லு வலிக்கிட்டு யாராச்சும் வரமாட்டாங்கன்னு ரோட்ல உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். அப்ப ஒருத்தன் கார்ல வந்துட்டு இருக்கிறப்ப அந்த மைல்கல்ல நினைக்கிட்டா 1 கிலோமீட்டர்னு எழுதி இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம சின்னாவோட கடை பக்கத்துல தானே இருக்கு, அங்க வண்டியை நிப்பாட்டி டேய் தம்பி நினைக்கிடா எத்தனை கிலோமீட்டர் தான் இங்க இருந்துன்னு கேட்க, சின்னாவும் 10 கிலோமீட்டர்னு சொல்ல இவனும் ஒரு டீ போடுறியான்னு கேட்டுட்டு காரை விட்டு இறங்கி கீழே வர்றான். நம்ம சின்னாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சொல்ல கூட முடியல. உடனே டீ போட்டு அவருக்கு கொடுக்க அவரும் குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போறாரு. அப்படியே இவன் கடைக்கு ஒவ்வொரு ஆளா வராங்க. வரவங்க டீ குடிச்சிட்டு நினைக்கிடா எத்தனை கிலோமீட்டர் தம்பின்னு கேட்டு விசாரிச்சுட்டு போறாங்க. இவன் டீ கடை நல்லா ரன் ஆகி காசும் நிறைய வர ஆரம்பிக்குது. இவனும் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அப்புறம் டேபிள் சேர் எல்லாம் கஸ்டமர்ஸ்க்காக போட்டிருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவன் கடையை டெவலப் பண்ண ஒரு நாள் ஒரு கஸ்டமர் இவன் கடையில டீ குடிச்சிட்டு நினைக்கிட்டா எத்தனை கிலோமீட்டர்னு கேட்கவும் இவனும் 10 கிலோமீட்டர்னு சொல்றான். அந்த கஸ்டமரும் அப்புறம் ஏன் மயில்கல்ல 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்குன்னு கேட்க இவனும் இல்ல சார் 10 கிலோமீட்டர் தான், அதுல தப்பா எழுதிருக்காங்கன்னு சொல்லிடுறான். அப்புறம் சின்னாவும் மயில்கல்ல போய் பாக்குறான், அதுல 1 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. சோ சின்ன என்ன பண்றானா, இதனால தான் நமக்கு கடைக்கு கஸ்டமர் வராங்கன்னு அவன் கடையில இருந்து ஒரு சுண்ணாம்பு கல்லை எடுத்துட்டு வந்து அந்த மயில்கல்ல ஜீரோன்னு எழுதிருக்கிற இடம் லைட்டா அழிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஜீரோவே சுத்தமா தெரியாத மாதிரி அதை மேலேயே நல்ல சுண்ணாம்பு கல்லை வச்சு தேய்ச்சி விட்டுடுறான். இப்ப அந்த மைல்கல்ல நினைக்கிற 1 கிலோமீட்டர்னு நல்லாவே தெரியுது இல்லையா. ஒரு 2 பேரு குடிபோதையில செஞ்ச ஒரு சின்ன விஷயத்தினால நம்ம சின்னாவுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. இவ்வளவு நாள் அவன் பொறுமையா நம்பிக்கையோட இருந்தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா நம்ம கடைக்கு ஆள் வருவாங்க, நம்ம கண்டிப்பா முன்னேறிடுவோம்னு நினைச்சான். அவனோட நம்பிக்கை வீணாகல. அவன் நினைச்ச மாதிரியே கடைக்கு ஆள் வந்துட்டாங்க. இனிமேல் அவன் கண்டிப்பா வளர்ந்துருவான்னு ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனோடய இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் பிலிம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்க சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.